7 குதிரைகள் ஓடக்கூடிய படத்தை வீட்டில் எந்த திசையில் மாட்டி வைக்க வேணும்? நம்முடைய வீட்டையும் நம்மை சுற்றியும் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம எப்படி கடைப்பிடிக்க வேணும்? அதே போல் வீட்டில் செல்வம் பெருக 7 குதிரைகள் ஓடுவதா போன்ற ஓவியத்தை நம்ம எந்த திசையில் வைக்க வேணும்? இந்த குதிரை படத்தை எங்கே மாட்ட வேணும், எங்கே மாட்டக்கூடாது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. நீங்களும் இந்த 7 குதிரையோடைய படத்தை உங்கள் வீட்டில் எந்த திசையில் வைத்திருக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 7 குதிரைகள் கொண்ட புகைப்படங்களை நம்முடைய வீட்டில் வைப்பதன் மூலமாக நமக்கு நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே சூரிய பகவான் 7 குதிரை ரதத்தில் சவாரி செய்யக்கூடிய படத்தை நம்ம வீட்டில் வைப்பதனால நம்ம வீட்டில் சுபிட்சமானது அதிகரிக்குங்க. வீட்டில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கும் நம்ம கிழக்கு திசையை நோக்கி இந்த படத்தை மாட்டி வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் வேலைக்காக காத்திருக்கக்கூடியவங்க, வேலையில் பதிவு உயர்வு கிடைக்க வேணும் அப்படின்னு காத்து கொண்டு இருக்கக்கூடியவங்க வடக்கு திசையில் இந்த ஓடுகின்ற குதிரையோட படத்தை நீங்கள் மாட்டி வைக்க வேணுங்க. வாழ்க்கையில் பெயர் புகழ் மரியாதை பெற வேணும் அப்படிங்கிறவங்க வீட்டில் தெற்கு திசையில் இந்த ஓடக்கூடிய குதிரையோட படத்தை மாட்டி வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. இப்படி செய்வதனால உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் உங்களுக்கு புகழும் செல்வமும் பாராட்டும் கிடைக்குங்க. கடன் தொல்லையால் கஷ்டப்படக்கூடியவங்க ஒரு ஜோடி குதிரை பொம்மைகளை மேற்கு திசையில் வைக்கலாங்க. இதனால் மகாலட்சுமியுடைய அருள் வீட்டில் தங்குங்க. மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. வாஸ்து சாஸ்திரப்படி 7 குதிரைகளுடைய ஓவியம் அதிர்ஷ்டப்படம் சக்தி மற்றும் செழிப்பை கொண்டு வரும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ஓவியத்தை வரவேற்பறையில் தெற்கு இல்லைன்னா கிழக்கு திசையில் மாட்டுவது ரொம்பவே நல்லதுங்க. தெற்கு திசை ரொம்பவே உகந்தது, ஆனால் இது சாத்தியமில்லை. அப்படிங்கிறதுனால கிழக்கு திசையை நம்ம தேர்ந்தெடுத்து மாட்டுவது ரொம்பவே நல்லதுங்க. இவர்களுடைய உருவங்கள் தெற்கு திசையில் அமைந்திருக்க வேணுங்க. அது புகழ் மற்றும் வெற்றியோடு தொடர்பு கொண்டதாகுங்க. இதே போல் வீட்டில் வடக்கு திசையில் 7 குதிரை ஓவியம் வாஸ்து திசை செழிப்பை குறிக்குதுங்க. அதே சமயத்தில் வீட்டில் கிழக்கு நோக்கி வாஸ்து குதிரை திசை தொழில் வளர்ச்சியை குறிக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. 7 குதிரைகள் ஓவியம் வீட்டிற்கு மங்களகரமானதாகவும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. 7 குதிரைகளையும் சூரிய கடவுளான சூரிய தேவனோடு பார்க்க முடியுங்க. சூரிய பகவான் சவாரி செய்யக்கூடிய தேரை இந்த 7 குதிரைகள் தான் இழுத்து செல்லுதுங்க. இது குதிரை ஓவியத்தின் மங்களகரமான தன்மையை குறிக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. வாஸ்துப்படி குதிரை ஓவியத்தில் இருக்கக்கூடிய 7 குதிரைகள் வலிமை மற்றும் வெற்றியை குறிக்குதுங்க. குதிரைகள் ஓடக்கூடிய நிலையில் உங்களுடைய படுக்கை அறை, அலுவலகம் இல்லைன்னா வணிக வளாகத்தில் 7 குதிரை ஓவியத்தில் வாஸ்து திசையை நம்ம கருத்தில் கொள்வது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் 7 குதிரை ஓவியம் வரைவதற்கு தெற்கு திசை சிறப்பான திசையாக சொல்லப்படுது. தெற்கு வெற்றி மற்றும் புகழின் தொடர்புடைய திசையாகவும் சொல்லப்படுதுங்க. நீங்கள் 7 குதிரை ஓவியத்தை அந்த திசையில் சுவரில் தொங்க விடுவது ரொம்பவே நல்லதுங்க. தெற்கு திசையில் சுவர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 7 குதிரை ஓவியத்தை உங்களுடைய வீடு இல்லைன்னா அலுவலகத்தில் வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசையில் வைப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இந்த திசையில் வேறு எந்த குதிரை ஓவியத்தையும் காட்சிப்படுத்த ஏற்றதாக சொல்லப்படுதுங்க. இருந்தாலும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்குதுங்க. குதிரை ஓவியத்தை நம்ம தொங்க விடும்போது குதிரைகளுடைய முகம், அறை மற்றும் அலுவலகத்தை பார்த்தபடி இருக்குமாறு நம்ம பார்த்து கொள்ள வேணுங்க. ஓவியம் அறை இல்லைன்னா அலுவலக கதவை பார்த்தபடி இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. குதிரை ஓவியம் உங்களுடைய வெற்றி இல்லைன்னா முன்னேற்றத்திற்கு தடுக்கும் தடைகள் மற்றும் அடைப்புகளை அகற்றுவதை நோக்கமாக கொண்டதாகுங்க. ஓவியத்தோடைய ஒரு முக்கிய அம்சம் என்னவென்னா குதிரைகள், சங்கிலிகள், கயிறுகள் இல்லைன்னா கயிறு இருக்கக்கூடாதுங்க.
தொங்க விடும்போது வாஸ்துவிலையும் பெங் சுயினின் மிகுந்த முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே சூரிய உதயத்தோடு கூடிய 7 குதிரை ஓவியத்தை உங்களுடைய நிதி ஸ்வஸ்திர தன்மையை மேம்படுத்துவது மட்டும் இல்லாமல் வெற்றியும் ஈர்க்கக்கூடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே இது மங்களகரமானதாகவும் சொல்லப்படுது. இருந்தாலும் உங்களுடைய அலுவலகம் இல்லைன்னா வீட்டில் நீங்கள் வைக்கும்போது குதிரை ஓவியத்தை வைக்கும்போது வாஸ்து சாஸ்திர விதிகளை நீங்கள் கடைப்பிடிச்சு வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. மேலுமே சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்று பொருளாகுமாங்க. சூரியன் சிவபெருமானுடைய வலது கண்ணாக இருப்பதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணன் அப்படின்னும் அழைப்பாங்க. சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் இருந்த சூரியன் கிரகப்பதம் என்னும் பேரும் 1000 கிரகணங்களோடு ஒளி மண்டலத்தில் உலா வரக்கூடிய உயர்வையும் பெற்றிருக்கிறாருங்க. சூரியன் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் செல்லக்கூடியவர் ஆவார். இவர் ஒரே ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் போது தாங்க மாத பிறப்பானது நிகழுது. சூரிய சஞ்சரிக்கும் ராசியின் பெயரை கொண்டு அந்தந்த மாதங்களுக்கு பெயரானது வழங்கப்பட்டிருக்குதுங்க. சூரியன் ஒருவராக இருந்தாலும் 12 ராசிகளையும் சஞ்சரிப்பதன் காரணமாக 12 சூரியர்களாக பார்க்கப்படுறாருங்க. சூரியன் பச்சை நிறமுடைய 7 குதிரைகள் பூட்டிய தேரில் பலம் வரக்கூடியவர் ஆவார். அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தாங்க இருக்குது. இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவருடைய பெயர் அருணனாங்க. இவருக்கு கால்கள் கிடையாது. இவர் திருமாலின் பெரிய திருவடி என்றும் அழைக்கப்படுறாரு. கருட பகவானின் அண்ணன் அப்படின்னும் சொல்லப்படுறாருங்க. சூரியனின் ரதம் பொன்மலை ஆனதாகுங்க. அந்த ரதத்துக்கு 5 ஆரங்களும் 3 நாபிகளும் இருக்குதுங்க. 3 நாபிகளும் 3 காலத்தை குறிக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. சூரிய சக்கரத்தில் இருக்கக்கூடிய 6 கட்டைகளும் 6 ருதுகளை குறிக்குது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சக்கரத்தின் மேலே பாகமும் கீழ்பாகமும் உத்திராயணம் தாட்சிணாயனத்தை குறிக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. சூரிய பகவான் தன்னுடைய தேரில் 4 பட்டணங்களை சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்த ராத்திரி என்ற காலங்களை உண்டாக்கியிருக்கிறாருங்க. மேலுமே சூரிய பகவானை வழிபடக்கூடிய விரதங்களில் முக்கியமானதாக சொல்லக்கூடியது ரத சப்தமியாகுங்க. இது சூரிய ஜெயந்தி அப்படின்னும் அழைக்கப்படுது. தை மாதத்தில் வரக்கூடிய சப்தமியே ரத சப்தமி அப்படின்னும் அழைக்கப்படுது. சப்தம் என்றால் 7 என பொருளாகுமாங்க. அமாவாசைக்கு பிறகாக வரக்கூடிய 7வது நாள் தான் சப்தமி திதியாகுங்க. உத்திராயண புண்ணிய காலத்தின் தொடக்கமான மாதமாக இந்த வளர்பிறையில் வரக்கூடிய சப்தமி திதியே ரத சப்தமியாக அழைக்கப்படுதுங்க. மேலுமே 7 குதிரைகள் படத்தை பொதுவாக கிழக்கு இல்லைன்னா தெற்கு திசையை பார்த்தபடி மாட்டி வைக்க வேணுங்க. வேறு எந்த திசையும் எதுவாக இருக்காதுங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் திசை காட்டிலும் நாம் எப்படி வைக்கிறோம் என்பதில் தாங்க சூட்சமம் இருக்குது. வீட்டில் வாசலை பார்த்தபடி கட்டாயமாக இந்த படத்தை வைக்கக்கூடாதுங்க. இதுவே இந்த படத்தினோட முதல் விதியாக சொல்லப்படுது. 7 குதிரைகளையும் வீட்டை விட்டு வெளியில் செல்லுவதில் அமைந்து விடக்கூடாதுங்க என்பதில் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேணும். வீட்டுக்கு வருவது போல தாங்க நீங்கள் படத்தை வாங்கி வைக்க வேணும். வீட்டுக்கு உள்ளேயே வாசல் கதவின் மேலோ பகுதியிலோ சுவற்றின் மாட்டினால் சரியான திசையாக சொல்லப்படுதுங்க. மேலுமே 7 குதிரைகள் படம் நீங்கள் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சங்களில் ஒன்றாக அதற்கு பின்புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய காட்சிகளின் நிறம் பார்க்க வேணுங்க. வானவில்லின் 7 வண்ணங்களும் ஒரு நிறமாவது குதிரையின் பின்புறத்தில் இருப்பது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. இது மிகவும் அதிர்ஷ்டம் தரும்படியாக இருக்குங்க. அதே போல் குதிரையோடைய கால்கள் ஓடி வருவது போல ஒன்று போல இருக்க வேணுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கக்கூடாது. சில படங்களில் ஒரு குதிரை ஒரு திசையிலும் மற்றொரு குதிரை வேறு திசையிலும் சில குதிரைகள் காலை தூக்கியபடி வித்தியாசமாக அமைந்திருக்கும். அது போன்ற படங்களை நீங்கள் வாங்கக்கூடாதுங்க. இந்த வாஸ்து பொருளை 7 குதிரைகள் படம் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஆற்றலாக கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க. இதற்கு பக்கத்தில் வேறு குதிரைகள் படத்தை நிச்சயமாக வைக்கக்கூடாது. எண்ணிக்கை தாங்க இதற்கு ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதோடு வேறு சில வாஸ்து குதிரைகளையும் 1 அடியில் உள்ளபடி வைத்திருப்பாங்க. இது ரொம்பவே தவறான விஷயமாகுங்க. அப்படி வைக்கும்போது 7 குதிரைகளுடைய எண்ணிக்கை பாதிக்கப்படுங்க. அதனுடைய ஆற்றலானது மாற்றங்களை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் இருக்கக்கூடிய குதிரைகள் அதிவேகமாக ஓடுவது போல இருக்கக்கூடாதுங்க. அப்படி அதிவேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் அமைந்திருக்கக்கூடிய அந்த படத்தை வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையோ இல்லைன்னா தொழிற்கூடத்துலேயோ உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துலையோ வைப்பது ரொம்பவே நல்லதாகுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.